என்னாச்சு இன்னைக்கு சிரிச்ச வயனுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்? சூப்பர். இந்த ஜோக் ரொம்ப பிரமாதமா இருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு நாம போய் பேரை கொடுத்துட்டு வரலாம் வா. அட இருடா மண்டையா, இந்த ஜோக்க படிச்சிட்டு பாரு. இந்த ஜோக்க படிச்சா சிரிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குடா. இந்த வயத்தை பார்த்தா உங்ககிட்ட எப்பற ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க? அவங்க மட்டும் என் கண்ணுல கிடைச்சானுங்க. உண்மையிலேயே எஸ்எம்எஸ் வந்து எஸ்எம்எஸ் வந்த மாதிரி நடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கானா தெரியல. பிதுங்க நான் வைத்தேன். பத்துல மண்டையா ரொம்ப மூட அவுட் ஆயிட்டான். அவனை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நான் ஒருத்தன் தானே இருக்கேன். ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? அவனுடைய ஃபேனா மாதிரி நாமே அவனுக்கு ஒரு லெட்டர் போட்டா என்ன? என்னடா காதல் கோட்டை அஜித் அந்த மாதிரி தனியா உட்கார்ந்து லெட்டர் எழுதிக்கிட்டு? இல்ல, எனக்கு நானே ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்னடா உனக்கு நீயே எழுதிக்கிறியா? அந்த வயத்த நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான். உண்மையான நண்பன் கிட்ட மறைக்கிறவன்ல நல்ல ஃப்ரெண்டே கிடையாதுடா. My dear friend, நான் தான் உன்னுடைய தீவிரமான ஃபேன். அதாவது நீ இந்த வீட்டை விட்டுட்டு என் கூட என் அரண்மனையிலேயே வந்து தங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னுடைய பழா போன அந்த மொட்டை தலைய சொட்ட தலைய மோட்டுவை விட்டுட்டு வந்துரு. எங்க அரண்மனையில எல்லா வசதிகளும் இருக்கு. இப்படிக்கு உன்னுடைய நண்பன். என்ன பேரு வைக்கலாம் இவனுக்கு? என்னது? பப்பு டேஞ்சர் பில்டரா? பேசாம பப்பு டேஞ்சர் வச்சா என்ன? அதான் நல்லா இருக்கு. மோட்டு புர்புரி நகரு டீ கடை மண்டைய கடை பக்கத்திலேயே இருக்கு. ஆஹா சிக்கன் சார், கரெக்டா வந்திருக்கீங்க. இந்த லெட்டரை எனக்காக கொஞ்சம் போஸ்ட் பாக்ஸ்ல போடுறீங்களே, ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓகே ஓகே, நான் கமால்பூருக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு வழியில போஸ்ட் ஆபீஸ்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். வரட்டா? பாத்துலானாச்சி, மோட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, கொடுத்துருங்க. ஓஹோ, மோட்டுக்கு லெட்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? மோட்டு கூட யாருக்கோ லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கானே, அத கூட என்கிட்ட காட்டாம மறைச்சிட்டானே. மை டியர் ஃப்ரெண்ட், நான் உன்னோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஏன் கூட வந்து என்னோட பிரம்மாண்டமான அரண்மனையிலேயே தங்கிடு. அட, உன்னோட அரண்மனையில நான் எதுக்காக வந்து தங்கணும்? மேல என்ன எழுதிருக்குன்னா, உன்னோட அந்த ஓட்ட உடைச்சல் வீட்டை விட்டு தள்ளு. ஓட்ட உடைச்சலா? எலி வலையா இருந்தாலும் தனி வலை இருக்கணும்டா. உன்னோட அந்த பாழா போன ஃப்ரெண்டையும் விட்டு தள்ளு. டேய், நண்பனா நண்பன் தாண்டா. மோட்டுனா என்னன்னு தெரியுமா? நட்புனா என்னன்னு தெரியுமா? தேவானா என்னன்னு தெரியுமா? ஒரு அழகான கையெழுத்துல யாரா லெட்டர் தப்பு தப்பா எழுதுனது? எங்கடா இருக்கு அந்த கொரியர் சர்வீஸ்? டேய், ஹலோ நண்பா, இங்க பப்பு டேஞ்சர்ங்கிற நண்பர் யாரு? அவர் எங்க தங்கி இருக்காரு? அந்த ஆளு அதோ தெரியுது பாருங்க, ஒரு பெரிய அரண்மனை. அந்த இடத்துல தான் அவர் தங்கி இருக்காரு. அதுக்கு எதுக்கு உங்க கண்ணு இப்படி பிதுங்குது? நாட்டாம கதவை திறக்க சொல்லு. கோவமா இருக்கேன்டா. நாட்டாம உதச்சி தள்ளு. இங்க பப்பு டேஞ்சாங்கிறவன் எவன்டா? டேய், நீங்களா ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுறவங்களா? என்னடா இவ்வளவு அகலமா இருக்கீங்க? ஏய், நான் தான்டா. எவன்டா வரண்டா வண்டலூர் நீர் என பயல. யாரா இங்க பப்பு டேஞ்சர்? யாரா இங்க பப்பு டேஞ்சர்? டேய், யார் அடிச்ச பொறி கிளம்பி பூமி அதிரமா அவன் தான்டா பத்துலோ. மேலே போ, கீழே வராத. என்னடா காலையில காத்து ஓவர் அடிச்சேடா, இந்த எகிரி எகிறேன் நானே. ஏய், இன்னொரு தடவை என்னையும் என் மோட்டையும் பிரிக்க நினைச்ச. நட்புனா என்னன்னு தெரியுமா? மோட்டு பத்துலுனா என்னன்னு தெரியுமாடா? பி கேர்ஃபுல். கோவமா கிளம்புறேன். என்னடா அடியால வச்சிருக்க? கட் அவுட் மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. நெல்லுங்கடா. வாழ்க்கையில முதல் முறையா பப்பு தி டேஞ்சரை இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அடிச்சிருக்கான். யோசிச்சு தான் எதையும் செய்யணும். அடே பத்துலு, இப்ப நீ சூப்பரா ஒரு லெட்டர் எழுதி மோட்டுவோட மனசுல பொறாமைய வளர்த்துக்க. அவனுக்கு புரியவை. நட்புனா என்னன்னு விளங்க சொல். பப்புன ஒருத்தன் தனிப்பட்ட முறையில அவனோட பங்களாவில தங்கறதுக்கு என்ன கூப்பிடுறதா நீ அதுல எழுது. அதுக்கப்புறம் என்ன, மோட்டு அந்த லெட்டரை படிச்சா பப்பு மேல காண்டா ஆவான். அப்புறம் அவன் மேல டென்ஷன் அதிகமாகி அவன் இருக்கிற பக்கத்துல தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அப்புறம் உன்னோட நண்பன் என்னைக்குமே உன் கூடவே இருப்பான். அதே ஏ டக்காமரடோ லாரி டிக்காமரடோ நாரோ. மோட்டு அண்ணாச்சி, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இந்தாங்க. ஏய் பத்துலு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குடா, சீக்கிரமா இங்க வா. ஆஹா, யார் எழுதிருப்பா? இது என்னுடைய கையெழுத்து மாதிரியே இல்லையே. யாராக இருக்கும்? படிச்சா தெரிஞ்சிடும். என்னுடைய உயிர் நண்பா, இப்படிக்கு பப்பு டேஞ்சர். ஆஹா, இது என்னது? நிஜமாவே அந்த பப்பு டேஞ்சர் நம்ம பத்துலுவுக்கு லெட்டர் எழுதிருக்கான். அப்படின்னா அவன
இங்க எவன்டா பப்பு டேஞ்சரு? ஏன்டா நான் தான்டா அது. உனக்கு எதனா பிரச்சனையா என்ன? நீ தான்டா ப்ராப்ளம். நில்லுங்கடா நில்லுங்க. இங்க பாரு, என் உயிர் நண்பனை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச உனக்கு உயிர் இருக்காது சொல்லிட்டேன். வேணாண்டா வேணாம். நாம யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா மறுபடியும் ஒருத்த வந்து இந்த பப்பு தான் டேஞ்சர் அடிச்சுட்டு போறானா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? மூணாவது தடவை இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். புரியுதா? ஆமா, நீங்க பெருசா கிழிச்சிங்க போங்கடா. ஏய் பத்துலு, என்ன விஷயம்? அந்த கமல்பூர்ல இருக்கிற பாழா போன பப்பு டேஞ்சர் இருக்கான்ல சார், மோட்டுவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். நோ பத்துலு, வைஃப் ஹியர் when சிங்கம் is here. இப்போ உனக்காக நானே நேரடியா போறேன். அதுக்கப்புறம் இந்த பப்பு டேஞ்சர் இருக்கான் பார், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். பூசணிக்க மாட்டேங்க, அந்த பப்பு டேஞ்சர் என்னையும் பத்துலவையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, அழாத. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இனிமே நாம அவனதான் அழ வைக்கணும். ஆமா, இப்ப பாத்துக்கிட்டே இருப்பா. இந்த ஜர்க்காவனை எப்படி எல்லாம் அழ வைக்கிறான்னு பாருப்பா. கஜ கஜா, அந்த பப்பு டேஞ்சருக்கு இவ்வளவு தைரியமா? நம்ம ஃப்ரெண்ட பிரிக்க பாக்குறான் அவன். நான் உன்னை விட மாட்டேன், நான் விட மாட்டேன். சொல்லுங்க. ஏய் கசிட்டாரா, அந்த கமல்பூர்ல இருக்கிற பப்பு டேஞ்சர் இருக்கால, அவன் மோட்டு பத்துலோ பிரிக்க நினைக்கிறானா. நாம எல்லாரும் இப்போ ஒன்னா போய் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கலாம். கமா சிங்கம் சார், என் அருமை நண்பா, இப்ப நாங்க கூட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம் சார். சரி வாங்க, உடனே போலாம். இறங்குடா, நானே ஓட முடியாம ஓடிக்கிட்டு இருக்கேன். எவன்டா இது நடு ரோட்ல பெரிய பைப்பை கட்டி தொங்க விட்டுருக்கா? இது பெரிய டேஞ்சரா இருக்கு போல இருக்கே. இப்ப இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? பாவி, இவன் ஒருத்தன். இது எங்கேயால தொடச்சிட்டு போகுது? டாக்டர் ஜாக்கா, நீ எங்கயா இருக்க? அட மோட்டு பத்துலு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, அந்த பப்பு எங்களுக்கு என்ன பண்ணிருக்கான்னு பாருப்பா. பப்பு டேஞ்சருக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? நான் எவ்வளவு டேஞ்சரான பப்பு டேஞ்சர் எங்கடா போய் பதுங்கி இருக்க? தைரியமான ஆம்பளை யாரா முன்னாடி வந்துடா. அட்டாக்! இவனுங்களே தான். இந்த வாட்டி இவங்களை விட்டு வைக்கவே கூடாது. வெட்டி வைக்க. இப்பதான் டீ கடை மண்டைய கடையில சூடா சமோசா சாப்பிட்டு வந்திருக்கேன். என்னவோ குட்டி உடம்பு வச்சிருக்கிற மாதிரி ஓடுற குறுக்கால பூந்து எங்கடா ஓட பாக்குற? லீ ப்ரூஸ் லீ அடி, இது தான்டா ஜிரிக்காய். பப்பு டேஞ்சர், நீ என்னுடைய உயிர் நண்பன் பூசணிக்கா மாட்டேங்கிறியா? அந்த பல்ராம் நாயுடு ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்க. அதுக்காக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. வாய்க்க 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 வாய்க்க. நம்ம ரெண்டு பேரும் இந்த பப்பு டேஞ்சரை போட்டு துவச்சு எடுக்கிறோம். அவனோட உயிர் நண்பன் யார்? ராமண்டையா? பாரபட்சம் இல்லாம அடிக்கிறோம். ஆனா உண்மையான நண்பன் யாருன்னு தெரியலையே. ஆமா, அந்த நண்பன் யாரு? இவன் யாரோட நண்பன் சொல்லு. உன்னோட நண்பனா? இல்ல, ஓ நண்பனா? டாய் பப்பு டேஞ்சர், நீ யாரோட ஃப்ரெண்ட்? நான் சொல்றா. அடே, நான் யாருக்குமே நண்பன் இல்லடா. ஒரு விஷயத்த சொல்லி தொலைங்கடா. ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நீ மோட்டுவுக்கு ஒரு லெட்டர் எழுதுனல, உன் வீட்ல வந்து அவனை ஸ்டே பண்ண சொன்ன இல்லடா? எனக்கு எந்த மோட்டுவையும் தெரியாதுடா. யாருக்கும் எந்த லெட்டரையும் அனுப்பலடா. இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் தான் அப்படிதான் லெட்டர் எழுதுனேன். ஆமா, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம்
நடந்திருக்கு. ஓஹோ, அப்ப அதுதான் விஷயமா? அப்போ இனிமே நீங்க 2 பேரும் என்ன போட்டு அடிக்க மாட்டீங்கல்ல? ஆனா என்னோட பழி வாங்கும் படலம் இனிமே தான் ஆரம்பிக்கவே போகுது. நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கணும். ஆமாமா, நாங்க தான் ஹாப்பியஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா, நாங்க தான் ஹாப்பியஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப நாம சொல்லணும் மோட்டு. அட நானும் இப்ப ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா. ஹலோ மோட்டு பத்தலு, நீங்க 2 பேரும் ஸ்டேஜ் மேல இப்ப ஏறி வாங்க. இந்த கான்செப்ட்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கான அவார்ட் இப்ப மோட்டு பத்தலுக்கு தான் கிடைச்சிருக்கு. மோட்டு பத்தலு, உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. தேனா இன்னைக்கு நம்ம வேலை சுலபமா முடிச்சிடும் போல இருக்கு. ஏடிஎம் குள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் இன்னைக்கு நான் பேஸ் பண்ணிட்டு போக போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். வணக்கம் சார். ஒழுங்கு மரியாதையா எல்லா படத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இல்ல சுட்டு தள்ளிடுவேன். இப்ப கண்ணை முடிக்கிட்ட 3 வரைக்கும் என்ன பாவி, என் ஒட்டுமொத்த பென்ஷன் படத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டியே. என்னாச்சு? எதுக்காக அழுவுறீங்க? இப்போ சொல்றேன்டா. 2 பேரும் இங்க வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்க என்னடா ஒரு திட்டு பையன் என் கிட்ட இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் ஆட்டையா போட்டுக்கிட்டு ஓடிட்டான்டா. மோட்டு, உள்ள யாருமே இல்லையே மோட்டு. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதானடா இந்த வேலையை செய்றீங்க. தெரியும், நீங்க எல்லாம் திருட்டு பசங்க தானே. அவன் உங்க கூட்டாளியா தான்டா இருக்க முடியும். பணம் எங்க? பணத்தை திருப்பி சொல்லுங்கடா. என் பணம் எங்க? என் பணம் எங்கடா? குண்டா சொல்றா சொல்றா. நான் இப்பவே போய் ஜிங்கம் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன்டா. எடுத்த பணத்தை என்கிட்ட கொடு. அப்படியே உன் கண்ணையும் மூடிக்க. ஓகே? அட, நட்டு வச்ச போஸ்ட் மாதிரி இப்படி ஏன்டா நிக்கிறீங்க? உள்ள ஒருத்தன் என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான். அவனை பிடிக்காம என்ன வேலைய பாக்குறீங்க? என் பணம் எல்லாம் போச்சு. நீங்க 2 பேருமே எதுக்குமே லாய்க்கு இல்ல. புடவை கட்டின விஜயசாந்தி செக்யூரிட்டி வேலைக்கு வந்துட்டீங்க. எதுக்குமே லாய்க்கு இல்ல நீங்க. இப்பவே நான் போய் சிங்கம் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நல்ல வேலை தப்பிக்க மாட்டோம். நீ தப்பிக்கலடா. வரவங்க போறவங்க அடிச்சுட்டு போறதுக்கு நான் என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதடா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? நாம உடனே டாக்டர் ஜட்காவே கூப்பிடலாம். ஹலோ ஜென்டில்மேன். இனிமே எந்த ஆபத்தும் வராதுப்பா, பயப்படாதீங்க. இனிமே யாரு வந்து இந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தாலும் அவங்களுக்கு ஆபத்து வந்தா ஆபத்துன்னு சத்தமா கத்துனா மட்டும் போதும்பா. அப்ப இந்த மிஷின் என்ன பண்ணுனா, பணம் எடுக்க வந்த அந்த ஆளை விட்டுட்டு எவன் ஒருத்தன் பணத்தை திருட வந்தானோ அவனை அப்படியே மடக்கி பிடிச்சி இங்கே வச்சிருக்கணும்பா. ஆமா கிச்கா. ஒழுங்கு மரியாதையா பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு. சும்மா கத்தி கூச்சல் போடுறத நிறுத்து. மரியாதையா அந்த பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு. இல்லனா இந்த துப்பாக்கி உள்ள இருக்கிற குண்டு உன் மண்டைக்குள்ள இருக்கிற மூளைய அப்படியே செதற அடிச்சிடும்.
என்ன இது இந்த சத்தம்? ஆமா இவரா? முடியுமா? டேய் பூசணிக்கா மண்டையா, உன் ஐடியா சூப்பர்ரா. அந்த மிஷின் குட்டா பையன் ஜானை தூக்கி போட்டு மிதிச்சு வெளியே தூக்கி போட்டுருச்சு. Thank you very much. எல்லாம் வீணா போச்சு. நான் போட்ட திட்டம்லாம் சொதப்புல ஆயிடுச்சு. எவன் இப்படி செஞ்சானோ அவனை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஒட்டு மொத்த பணத்தையும் கொள்ளையடிக்கலாம்னு பிளான் போட்டேன், அது வீணா போயிடுச்சு. யார் பாஸ்? யார அடிக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் தடியா? என் திட்டத்தை மூடியடிச்சு நான் சொல்றேன். என் கனவுல பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டா. அவன் என்ன தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சான். அது உனக்கு தெரியுமா? விட மாட்டேன்டா அவனை. வாங்க மக்களே வாங்க, 100 போட்டா 200 கிடைக்கும். டபுள் பணம் கிடைக்கும். உள்ள போய் 100 போட்டீங்கன்னா அதுக்கு டபுளா உங்களுக்கு கிடைக்கும். 500 போட்டா 1000 திரும்ப கிடைக்கும். உங்களோட சின்ன அமௌண்ட் டபுள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா எண்ணி ஒரே மாசத்துல 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. இந்த ஸ்கீம் இருக்கே, இது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர். சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க 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 வாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு கோல்மால் பண்றாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். வா மோட்டோ. வாங்க 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 வாங்க, பணத்தை போடுங்க. அடேங்கப்பா, என்னோட இந்த ஸ்கீம இன்னும் 10 நாள் தொடர்ந்து செஞ்சேன்னா அப்புறம் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். 2 மடங்கா திரும்ப தரேன்னு போய் சொல்லி இவங்க எல்லாரோட பணத்தையும் சுருட்டிக்கிட்டு அப்புறம் எஸ்கேப் ஆட வேண்டியதா. சீக்கிரம் திருட 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 கள்ள நோட்டு கொடுத்து ஏமாத்த பாக்குறான். எனக்கு சந்தேகமா இருக்கு, அந்த மிஷினுக்குள்ள எவனோ ஒருத்தர் இருக்கான்டா. சந்தேகமே வேணா, எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே அந்த பழா போன ஜானோட வேலை தான் மோட்டோ. அந்த களவாணி பையன் தான் அந்த ஏடிஎம் குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான் மோட்டோ. வெளியில உட்காந்துருந்த அத்தனை பேரும் ஜானோட அல்ல கை பசங்க. அதாவது நாம ஏதாவது ஒரு டெக்னிக்கா பண்ணி அவனுங்க பண்ற ஃப்ராட் வேலையை பப்ளிக்ல போட்டு உடைச்சாகணும். ஆமாடா பூசணிக்கா மாட்டேங்க, அநேகமா அந்த மிஷினுக்குள்ள குட்டா பையன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய அமௌண்டா சேர்த்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் அவன் பிளான் பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன். ஐடியா டிட் பார்ட்டட் முள்ளால தான் எடுக்கணும். டாக்டர் டெக்கா சார், உங்களோட உதவி எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. இப்ப நாம அதே மாதிரி சேம் டு சேம் ஏடிஎம் மிஷினை ரெடி பண்றோம். பெரியவர்களே, தாய்மார்களே, இங்க வாங்க. எங்களோட ஏடிஎம் மிஷின்ல 1 லட்சம் ரூபாய் போடுங்க. 2 லட்சம் ரூபாயா அள்ளிக்கிட்டு போங்க. இப்ப போட்டீங்கன்னா இப்பவே கிடைச்சிடும். என்ன சொல்றீங்க? சீக்கிரம் வாங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பா நடக்க வாய்ப்பே இல்ல. சத்தியமா யாராலையும் டபுள் மடங்கு பணம் தரவே முடியாது. கண்டிப்பா அவனுங்க ஏதோ கோல்மால் தான் பண்றானுங்க. யாராவது ஒருத்தர் வந்து போட்டு தான் பாருங்களேன், அப்ப உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். இல்ல 20 வருஷமா நான் பொய்யே பேசுறது கிடையாது. நான் எப்ப படத்தை போறேனப்பா, ஏடிஎம் ஸ்டார்ட் பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கும். காஜா காஜா 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு 2 லட்சம் கிடைச்சிருக்குதா? அப்ப 2 லட்சம் போட்டா எனக்கு 4 லட்சம் கிடைக்குமாப்பா? நீ மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? இப்ப நான் போட போற தள்ளு. அட இது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்னோட 1 லட்சம் கூட 2 லட்சம் ஆயிடுச்சு. இம்பாசிபிள், அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. தள்ளு தள்ளு, இம்பாசிபிள். வழி விடு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அத கடவுளே, இது ரொம்ப சூப்பரான விஷயமாச்சு. பாஸ் அவனுக்கு எல்லாம் ஒன்னாச்சு.
சேர்ந்து நம்ம ஏடிஎம் மூட வச்சிருவாங்க போல இருக்கே. நிஜமாவே அவங்க டபுள் பேமெண்ட் கொடுக்கறாங்க பாஸ். வாங்க பாஸ். கண்டிப்பா அவனுங்க ஏதோ கோல்மால் தான் பண்றானுங்க. சத்தியமா யாராலையும் டபுள் மடங்கு பணம் தரவே முடியாது. ஏன்டா அப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ற? பக்கத்துல ஒரு ஏடிஎம்ல அப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மாசம் கழிச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, உடனே தரோம். கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த ஏடிஎம் குள்ள யாரோ உட்கார்ந்திருக்காங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். என்ன முதிர்ச்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் நிதானமா திங்க் பண்ணி பாரு. ஏடிஎம் மிஷினுக்குள்ள ஒரு மனுஷன் உட்கார முடியுமா? உட்கார முடியும்டா, உட்கார முடியும். ஏன்னா இந்த ஏடிஎம் குள்ள நான் உட்கார்ந்திருந்தேனே, அதான் சொல்றேன். நானே உளறி தொலைச்சிட்டேனே. உண்மை வெளியில வந்துருச்சுல. நண்பர்களே, இவன் வாயால உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டிராமாவையே நாங்க போட்டோம். ஏமாத்த பாக்குறேன். மரியாதை கொடு சொல்றேன். நம்பர் 1 நம்பர் 2 பணம் இருக்கிற பேக்கோட இங்கிருந்து எஸ்கேப் ஆகுங்க. ஓட்டப்பந்த வீரரே, சவுல வைத்தா நில்றா. என்ன ஒரு ஓட்டம்? டேய் கீழே தேய்க்கிறா, நில்றா. டேய் பொரியெல்லாம் கிளம்புதுடா, நில்றா. ஏய் அம்மா, யாரா என் நண்பனோட அழகான மூஞ்சியை தரையில தேய்ச்சி விட்டு போறது? டேய் சிங்கம் வந்துட்டாரு. என்ன கரண்ட் கம்பத்துல பெண்ட் ஆக்கிட்டாரு? சாரி சாரி, இந்த பேக் நீயே வச்சுக்க. உனக்கு ஒண்ணும் இல்லையே. அடே உழைக்காம தொப்பையை வளர்க்கிறவனே, எங்க போறேன்? எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியவே முடியாதா? அடிக்காதீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏன் இப்படி துவைக்கிறீங்க? சிங்கம் சார், சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க. ஆபீசர் இங்க பாருங்க, கண்ட பொருளை விக்கிறேன்னு விளம்பரத்துக்காக ஏகப்பட்ட பொய் சொல்றாங்க. எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துராதீங்க. இந்த மாதிரி ஏடிஎம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. நண்பர்களே, நீங்க எல்லாரும் இப்ப ஒவ்வொருத்தரா வந்து உங்க பணத்தை நீங்க வாங்கிட்டு போலாம். எந்த பணத்தை நீங்க அந்த குட்டப்பைய ஜான் ஏடிஎம்ல போட்டீங்களோ அத வாங்கிங்க. தேங்க் யூ மோட்டு பத்லு, தேங்க் யூ. நீங்க என்ன சொல்றதா நானே சொல்லுதேன்.